விவசாயிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போது நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபீல்டு விசிட்டில் இருக்கோம். இது வந்து ஒரு 2 இயர்ஸாக நம்ம ரெகுலராக பார்க்குறது. இன்றைக்கி மார்ச், இன்றைக்கி டேட் படி இன்றைக்கி நான் மார்ச் 19, ஸ்டில் 4 மணி அந்த சமயத்தில் தான் உள்ளே இருக்கிறோம். இப்போது இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் புதுச்சரம் எந்தளவுக்கு அடிச்சிருக்கு, அது மாதிரி வந்து எந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்கு, பூவாக இருக்கட்டும். பார்த்திங்களா, இது சும்மா ஈவன் ஒரு செடி அப்படிலாம் இல்லை, ஈவனாக எல்லா செடியும் அந்த செடியோட சரத்தோட ஹைட்டும் பார்த்துக்குங்க. ஒரு சரத்தோட ஹைட்டும் அது இந்த வேடையிலையும் நம்ம புதுச்சரத்தில் இருக்கக்கூடிய காய் பார்த்துக்குங்க. எந்தளவுக்கு காய் ஏறி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இந்த ஃபார்மர் ரெகுலராக நம்ம ஃபாலோஅப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர். இவர் மேக்ஸிமம் உரங்கள் அதிகமாக போடுறதில்ல. ராம்சீட்ஸ் கம்பெனியோட வீசோல் மேக்ஸு, வீசோவிட்டு இந்த 3 லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நல்லாவே ட்ரெஞ்சிங் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ட்ரெஞ்சிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மஞ்சள் பிஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்காக ரீஸ்டோர் வந்து 2 months ஒன்ஸ் கம்பல்சரி கொடுத்துருவார். இது வந்து சும்மா நம்ம இதுக்காக காட்டல, ஒரு செடியை காட்டல. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரே ஒரு செடியை மட்டும் நம்ம காமிக்க கிடையாது. பழைய சரமே இருந்தால் கூட பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பழைய சரம் காய்க்குள்ளே போல்டு பார்த்துக்குங்க. இன்றைக்கி எத்தனை காய்? 2, 4, 6, 7வது காய் ஏறிட்டுருக்கு பார்த்துக்குங்க. ஆவரேஜாக 1, 2, 3, 6, 7வது காய் ஏறிட்டுருக்கு. பழைய சரமாக இருந்தாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி சிம்பு வந்து இது ஆல்ரெடி அடித்த சிம்பு ஒரு தோட்டத்தோட வளர்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம காய் பிடிக்க வைக்கிறோமோ அதே அளவில் சிம்பையை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டே இருக்கணும். அப்படி நம்ம ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வருஷத்தில் எல்லா டைமும் நம்மளுக்கு காய் இருக்கும். பிசரியம் அஃபெக்ஷனும் பார்த்துங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் புழு இருக்குது, சொறி விழுகுது அப்படின்னு இந்த டைமில் நம்ம ரொம்பவே கவலைப்பட்டுருக்கோம். நம்மளோட லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு ஒரு சரமாக இருந்தால் கூட முனியில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு கருகினதே கிடையாது. எல்லாம் ஈவன் தோட்டமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ இது மூலிமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து தேவையான நியூட்ரிஷனை தேவையான டைமில் செடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் ரொம்பவே குறையும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை நல்லாவே நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா ஃபார்மரும் இந்த ஒரு செடியெலாம் பாருங்கள், அதுக்கான சிம்பாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய காயாக இருக்கட்டும், ஒரு செடியினுடைய தூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு ஏரியாவில் இல்லை, பொதுவாக தோட்டமே அப்படி தான். இது ஒரு 7-8 ஏக்கர் இப்படி தான் இருக்குது. காயை பாருங்கள். ஏதாவது ஒரு தட்டையில் பிசேரியம் அது மாதிரி ஏதாவது ஒரு சரம், இத்தனை சரம், இப்போ ஒரு 10 சரம் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். ஒரு சரத்தில் கூட நம்மளுக்கு புழு ஏறி சரப்புழு ஏறி அந்த சரத்தை நம்மளை இன்ன வரை ஸ்பாயில் பண்ணவே விடலை. ஸோ ஃபார்மர்ஸ் கரெக்டான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் போரல் இன்ஃபெக்ஷனு த்ரிப்ஸ் இதெல்லாம் குறையும். ஓகேங்களா? ஸோ வீசோல் மேக்ஸ், வீசோவிட்டு ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக ரீஸ்டோர். ஒரு மஞ்சள் பிஞ்சு கூட கிடையாது. சரிங்களா? இந்த டைமில் காய் பிடிச்சிருக்கு பார்த்துக்கங்க. தேங்க்யூ விவசாயிகளே.